விண்வெளியில இருக்கிற நட்சத்திரத்துக்கும் உங்க உடம்புல இருக்கிற அணுவுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க தூங்கும்போது உங்க மூளை பண்ற அந்த பயங்கரமான வேலை என்ன? முக்கியமா உங்க ஃபோன் உங்களை கவனிச்சிட்டு இருக்கா இல்லையா? இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த 10 ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காவே இருக்கும். குறிப்பா அந்த 10வது ஃபேக்ட். அதை கேட்டா நீங்க இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்க மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேக்ட் 1. முதல்ல நாம இந்த பூமியை பத்தி பார்ப்போம். பூமியில 70% மேல கடல் தான் இருக்குன்னு ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஆனா இங்க தான் ஒரு ஷாக்கிங் மேட்டர் இருக்கு. நாம இவ்வளவு வருஷமா இந்த பூமியில வாழ்ந்தோம், கடலோட வெறும் 5% பகுதியை மட்டும்தான் ஆராய்ஞ்சிருக்கோம். மிச்சம் இருக்கிற அந்த 95% கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. உண்மையை சொல்லப்போனா, நமக்கு நிலாவை பத்தியும் செவ்வாய் கிரகத்தை பத்தியும் தெரிஞ்ச அளவுக்கு கூட நம்ம சொந்த பூமியில இருக்கிற கடலை பத்தி தெரியாது. அந்த ஆழ்கடலுக்குள்ள மனுஷனே பார்க்காத விசித்திரமான விலங்குகள், பெரிய பெரிய நகரங்கள் கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், நாம வெளியூர் போறதுக்கு ராக்கெட் விடுறோம், ஆனா நம்ம காலுக்கு அடியில இருக்கிற கடலையே இன்னும் முழுசா பார்க்கல. இதுதான் இயற்கையோட மிகப்பெரிய சீக்ரெட். ஃபேக்ட் 2. நம்ம உடம்புலயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் எதுன்னு கேட்டா அது நம்ம மூளை தான். நாம டயர்டாயி தூங்க போனா நம்ம மூளையும் தூங்கிடும்னு நினைக்கிறோம். ஆனா அதுதான் தப்பு. நிஜத்துல நாம முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தை விட தூங்கும்போது தான் நம்ம மூளை ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யும். தூக்கத்துல தான் நம்ம மூளை அன்னைக்கு நடந்த விஷயங்களை பிரிச்சு அடுக்கி வைக்கும். சில நேரங்கள்ல நீங்க முழிச்சிட்டு இருக்கும்போது கிடைக்காத ஒரு பெரிய பிரச்சனைக்கான தீர்வு, சொல்யூஷன் உங்களுக்கு கனவுல வரும். பல பெரிய சயின்டிஸ்ட்கள் அவங்களோட கண்டுபிடிப்புகளை கனவு மூலமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நீங்க தூங்கும்போது உங்க மூளை உங்களுக்காக ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபேக்ட் 3. யாருக்காவது ஹார்ட் பிரேக் ஆயிருக்கா? யாராவது உங்களை விட்டுட்டு போகும்போது ஒரு வலி வருமே, அது வெறும் உணர்ச்சி கிடையாதுங்க. சயின்டிஃபிக் படி பார்த்தா நாம ரொம்ப சோகமா இருக்கும்போது நம்ம மூளைக்குள்ள இருக்கிற நரம்புகள் நமக்கு ஒரு பெரிய அடிபட்டா எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணோம். அதாவது ஒரு கையில அடிபட்டு வர்ற வலியும் ஒரு மன கஷ்டத்தினால வர்ற வலியும் நம்ம மூளைக்கு ஒன்று தான். அதனால தான் மனசு கஷ்டமா இருக்கும்போது உடம்புல ஏதோ ஒரு வலி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ப்ரோ, மனசு வலிக்குதுன்னு நாம சொல்றது வெறும் டயலாக் இல்ல, அது ஒரு பயாலாஜிக்கல் உண்மை. ஃபேக்ட் 4. விலங்குகள்ல ரொம்ப அறிவான ஒரு உயிர்னா அது ஆக்டோபஸ் தான். இத பத்தி தெரிஞ்சா நீங்க மிரண்டுடுவீங்க. ஆக்டோபஸ்க்கு மொத்தம் 3 இதயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு 9 மூளைகள் இருக்குன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, அதோட ஒவ்வொரு கைக்கும் தனித்தனியா நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. அதனால ஒவ்வொரு கையும் தனித்தனியா யோசிச்சு வேலை செய்யும். அது மட்டும் இல்ல, ஆக்டோபஸ் ரொம்ப புத்திசாலி. ஒரு ஜாடியை திறந்து உள்ள இருக்கிற சாப்பாடை எடுக்கிற அளவுக்கு அதுக்கு அறிவு இருக்கு. சில பேர் ஆக்டோபஸ் இந்த உலகத்தை சேர்ந்த உயிரினமே இல்ல, இது ஏதோ விண்வெளியிலிருந்து வந்த ஏலியன் மாதிரி கூட தியரி பேசுறாங்க. அந்த அளவுக்கு அதோட உடல் அமைப்பு விசித்திரமானது. ஃபேக்ட் 5. நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எப்பவுமே உண்டு. நாம ஒரு பொருளை பத்தி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருப்போம், அடுத்த 5 நிமிஷத்துல போன்ல அதே பொருளோட விளம்பரம் வரும். போன் நம்ம பேச்ச ஒட்டு கேக்குதோன்னு பயப்படுவோம். ஆனா டெக்னாலஜி அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு. நிலத்துல உங்க போன் உங்களை கேட்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எதுல கிளிக் பண்றீங்க, ஒரு போட்டோவை எத்தனை செகண்ட் பாக்குறீங்க, எந்த லொகேஷனுக்கு போறீங்கன்ற டேட்டாவை வச்சு நீங்க அடுத்து எதை வாங்க போறீங்கன்னு உங்க போன் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடும். அதாவது உங்களை விட உங்களை பத்தி உங்க போனுக்கு நல்லா தெரியும். இது டெக்னாலஜியோட வளர்ச்சி மட்டும் இல்ல, ஒரு விதமான பயமும் தான். ஃபேக்ட் 6. விமானத்துல போயிட்டு இருக்கும்போது மின்னல் அடிச்சா அவ்வளவுதான், பிளேன் வெடிச்சிடும்னு சினிமாவுல காட்டுவாங்க. ஆனா நிஜத்துல அப்படி நடக்காது. விமானங்களை டிசைன் பண்ணும்போதே மின்னல் அடிச்சாலும் அது சேஃபா இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு விமானத்தை சராசரியா ஒரு தடவையாவது மின்னல் அடிக்குமாம். ஆனாலும் அந்த மின்னலோட கரண்ட் பிளேனோட வெளிப்புற பாடி வழியா பாஸ் ஆகி வெளியேறிடும். உள்ள இருக்கிற பயணிகளுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தெரியாது. அதனால இனிமே மழை பெய்யும் போது பிளேன்ல போனா பயப்படாம போங்க. ஃபேக்ட் 7. தூக்கம் எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? ஒரு மனுஷன் 3 நாள் தொடர்ந்து தூங்கலன்னா அவனுக்கு ஹாலுசினேஷன் ஆரம்பிச்சிடும். அதாவது இல்லாத ஒரு உருவம் முன்னாடி நிக்கிற மாதிரியோ யாரோ பேசுற மாதிரியோ அவனுக்கு தோணும். அவனோட மூளை நிஜத்துக்கும் கற்பனைக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை மறந்துடும். அதனால தான் எக்ஸாம் டைம்ல தூங்காம படிக்காதீங்கன்னு சொல்றது. தூக்கம் போனா உங்க மூளை தானா ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேக்ட் 8. நம்ம கால்ல மிதிப்படுற ஒரு எறும்புக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியுமா? ஒரு எறும்பு தன்னோட உடல் எடையை விட 50 மடங்கு அதிக எடையை தூக்கும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு 60 கிலோ மனுஷன் 3000 கிலோ எடை உள்ள ஒரு பெரிய லாரிய கையால தூக்குற மாதிரி அது. அந்த அளவுக்கு எறும்புகளோட தசை வலிமை ரொம்ப அதிகம். எறும்பு மட்டும் நம்ம சைஸ்ல இருந்தா இந்த உலகத்தையே அதுங்க தான் ஆட்சி பண்ணும். ஃபேக்ட் 9. இது ரொம்ப அழகான ஒரு உண்மை. உங்க உடம்புல இருக்கிற அணுக்கள் கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு விண்வெளியில ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறனதிலிருந்து உருவானவை. அதாவது அந்த நட்சத்திர துகள்கள் தான் இப்போ உங்க உடம்பா மாறி இருக்கு. நாம எல்லாரும் நட்சத்திரத்தோட ஒரு பகுதி தான். விண்வெளி எங்கேயோ இல்லைங்க, அது நமக்குள்ளேயே இருக்கு. ஃபேக்ட் 10. கடைசியா ஒரு ஷாக்கிங் மேட்டர். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 6000க்கும் மேல விஷயங்களை நினைக்கிறான். ஆனா இதுல கொடுமை என்னன்னா, அதுல முக்காவாசி எண்ணங்கள் நேத்து என்ன நினைச்சோமோ அதேதான்.
நாம ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நினைச்சு நம்ம மூளையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 6000 எண்ணங்கள்ல எத்தனை பாசிட்டிவ் எண்ணங்கள்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. உங்க மைண்ட் ஒரு லூப்ல சிக்கிட்டு இருக்குன்றது தான் கசப்பான உண்மை. இந்த 10 ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஷாக் கொடுத்தது எது? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான மர்மமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே கியூரியஸ்.